माता की। வணக்கம் நேயர்களே. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தேசத்தை உலுக்கியது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஓரணியில் திரண்டு தீவிரவாதிகளை குறிவைத்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் கவனத்தை பெற்றது. இந்திய அளவில் இன்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் அரசியல் தளத்தில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. பாஜக மீது காங்கிரஸ் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக மீது நரேந்தர் சரண்டர் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாக முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அரசியல் தளத்தில் முன்வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனத்திற்கு மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நியூஸ் 18 குழுமம் நாடு முழுவதும் பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தியது. வெவ்வேறு ஊடகங்கள் வழியாக, குறிப்பாக சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள் வழியாக நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது மக்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறது நியூஸ் 18. அதன் அடிப்படையில் 14,645 பேரிடம் இந்த வாக்குப்பதிவு நடத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விமர்சனம், அரசியல் தளத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் எவ்வாறு அணுகப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை மக்கள் மன்றத்தில் இந்த கருத்து கணிப்பு மூலமாக எழுப்பியிருந்தோம். அந்த கேள்விகளுக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய பதில்களை தற்போது திரையில் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நரேந்தர் சரணடைந்தார் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளதா என்று மக்களிடம் கருத்து கணிப்பாக கேள்வியாக முன்வைத்திருந்தோம். இதற்கு மக்கள் என்ன பதிலளித்திருக்கிறார்கள், அந்த பதிலில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக மக்கள் அளித்த தீர்ப்பை பார்க்கலாம். நரேந்தர் சரணடைந்தார் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளதா என்ற கேள்விக்கு இல்லை, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 87.55% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆம் என்று 12% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த கருத்து நரேந்தர் சரணடையவில்லை, நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக அதை நிறுத்தியதன் மூலமாக இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை என்று பெரும்பாலான மக்கள் 87 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான தங்களுடைய வாக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காங்கிரஸ், பாஜக மற்றும் அரசியல் விமர்சகர்கள் என்று பல்வேறு தரப்பிலும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வியை தற்போது பார்க்கலாம். பிரதமரை இதுபோன்று தனிப்பட்ட முறையில் தாக்குவது தேச நலனை விட்டு கொடுத்ததாக நீங்கள் கருதுகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய பதிலை பார்க்கலாம். ஆம் என்று 75% பேரும், இல்லை என்று 24% பேரும் தங்கள் பதிலை தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமரை விமர்சிப்பது தேச நலனை விட்டுக் கொடுப்பதற்கு ஈடானது என்றுதான், எனவே இது போன்ற ஒரு விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்ற துணியில்தான் இந்த பதில் அடங்கியிருக்கிறது. ஆம் என்று 75 விழுக்காடு பேரும், இல்லை என்று 24 விழுக்காடு பேரும் மக்கள் இந்த வாக்காக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சுமத் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அரசியல் தளத்தில் நரேந்தர் சரணடைந்தார் என்ற விமர்சனத்தை பிரதமர் நரேந்திர மோடி மீது காங்கிரஸ் முன்வைப்பதற்கான நோக்கம் என்ன? மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக உணர்வது என்ன சார்? முதல்ல இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரொபகண்டா ப்ரோக்ராம் மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நிகழ்வு பல நாட்களுக்கு முன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மொத்தம் 14,000 பேர், 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 14,000 பேர்கிட்ட கேட்டுட்டுன்னா இட்ஸ் கிளியர்லி அ ப்ராபகண்டா ஸ்டோரி. அது என்ன காரணத்துக்காக செய்யப்படுகிறதுங்கிறத பற்றி நம்ம போக வேண்டாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி சொல்வதில் என்ன, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைத்து ஊடகங்களும், எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸும் நம்ம பாகிஸ்தான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கோம், பல ஏர்பேஸஸில் பெரும் அளவில் சேதம் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற இதில் திடீர் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறாரு இது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது. நம்ம அரசு அறிவிக்கலை, டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஸோ நிச்சயமாக அதன் பிறகு 11 முறை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 11 முறை டொனால்ட் ட்ரம்ப் நான் ஏற்படுத்திய இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு 11 முறை சொல்லியிருக்கிறார். அமெரிக்க கவர்மெண்ட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காங்க, எங்களால் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. இதற்கு ஒரு மறுப்பு இது வரைக்கும் வரல. ஸோ
நிச்சயமா காங்கிரஸ் கேட்கும் ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை ஆளும் கட்சியையும் அரசாங்கத்தையும் கேள்வி கேட்பதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை. போர் நடந்து கொண்டிருந்த போது முழுமையாக காங்கிரஸ் கட்சி அல்ல, அனைத்து கட்சிகளும் ஆதரவு அரசாங்கத்துக்கு தெரிவித்தார்கள். அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த கேள்விகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இப்ப கேட்க கூடாதுன்னா எப்ப கேட்கணும்? இல்ல எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கவே கூடாதா? அவர்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட் கேட்டாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்புறம் டேட் ஆஃப் பார்லிமெண்ட் மீட்டிங் 47 நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரி சரித்திரத்திலே அறிவிச்சது கிடையாது. 47 நாட்களுக்கு முன்னே தேதி அறிவிக்கிறாங்க. ஏன்னா கேள்வி எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாலும் கூட நரேந்தர் சரணடைந்தார் அப்படின்றது இந்தியாவுடைய பிரதமர் சரணடைந்தார் என்பதுடைய பொருள் என்னவாக இருக்கும்? அதனுடைய அர்த்தம் இது பொருள் என்னங்க? அதாவது அழுத்தம் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமெரிக்காவினால் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தத்தை அவர் மீறி அவர் இந்த போர் அதனால்தான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியா ஒரு எதிர்க்கட்சி ஒரு ஆளுங்கட்சி ஆட்சி செய்யும் பிரதமரை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்களுக்கு உரிமை இருக்கிறதுங்க. மன்மோகன் சிங்கம் மன்மோகன் சிங்கன்னு நாங்க சொன்னாங்களா இல்லையா? வாயை திறக்காத ஒரு பிரதமர் சொன்னாங்களா இல்லையா? அப்போ யாருக்கும் ஒன்றும் ஆட்சேபனை யாருமே சொல்லலையே. அந்த மாதிரி போல் நடத்தினாங்களா? இது சரியான அணுகுமுறையா? மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்றது மன்மோகன் சிங்க அப்படின்னு நீங்க நியூஸ் 18 நடத்தினாங்களா? ஏதாவது ஒரு சேனல் நடத்துச்சா? நான் பார்க்கல. ஸோ இது ஒரு பிரதமர் விமர்சனமே செய்யக்கூடாது. பிரதமரை விமர்சனம் செய்வது நாட்டை விமர்சனம் செய்வது போல அப்படிங்கிற கருத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பிரதமர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், அவ்வளவுதானே தவிர பிரதமரை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னா அப்புறம் எப்படி ஜனநாயக நாடுல அது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க பிரதமரே எதிர்கட்சி அப்படின்னு குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும் போது அப்போ ஆட்சி பொறுப்பில் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார்? சோனியா காந்தி எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார்? அப்ப எப்படி நீங்க ஒருத்தருக்கு மட்டும் இந்த மாதிரி போல் எல்லாம் நடத்தி 14,000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வேற சொல்றீங்களே? சரி, மற்ற விவகாரங்கள்ல விமர்சிக்கிறதும் ஒரு இந்தியா தீவிரவாதத்தின் காரணமாக அதற்கு எதிராக ஓரணியில் இருக்கும் போது ஒரு பிரதமரோடு நிற்கிறதும் அப்படின்றது ஒன்னா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுமந்த். அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு மக்கள் கருத்து கணிப்பு மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. அதுல அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படின்ற நரேந்தர் சரண்டர் என்ற விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய முதல் கருத்து. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் 11 முறை இந்த போர் நிறுத்தத்திற்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் பிரதமர் மௌனம் காப்பதுடைய பின்னணி என்ன? முதலில் மக்களுக்கு நான் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரதமர் நினைக்கும் பொழுது எந்த கொள்கை வேறுபாடுகள் நமது கட்சி மாறுபாடுகள்லாம் இல்லாம நிச்சயமாக அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம் நாட்டின் பிரதமர் செய்தது சரி என்றும் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு முதலில் எனது நன்றி. இரண்டாவது, பிரதமர் விமர்சிக்கப்படவே வேண்டாம்னு சொல்லல. அரசியல்ல பிரதமர் எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டியும் இருக்கிறார். ஆனால் ஒரு நாட்டிற்காக, அந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக உலகமே வியக்கும் அளவிற்கு தீவிரவாதிகளை மட்டுமே தாக்கி எந்த விதத்திலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாளும் சிந்தித்து நமது முப்படைகளை வைத்து உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு போரை நடத்தி இருக்கிறார்கள். அதில் தீவிரவாத அமைப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சிவிலியன் எங்கேயும் கொல்லப்படவில்லை. இன்னொன்று, ஆனால் அதே நேரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது, தேவையா இருக்கு, இன்னும் அழிக்கப்படல, அதனால் அந்த நேரத்தில் இடையில நிறுத்தணும்னா தப்பு இல்ல. ஏறக்குறைய அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அந்த மிஷன் செந்தூர்ல என்னென்ன நடத்த முடிஞ்சது, எங்க டார்கெட் பண்ணோம், அந்த டார்கெட் எல்லாம் எப்படி அழிச்சோம், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மிச்ச மீதி இல்லை என்பதற்கு பின்புதான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதே தமிழ்நாட்டுல போர் என்று அறிவித்த உடனேயே போர் மனித குலத்துக்கு எதிரானது, போர் மனித குலத்தில் மக்களை அழிப்பது, அதாவது எந்த விதத்திலும் போருக்கு போகக்கூடாது என்று சொன்ன அதே அரசியல்வாதிகள் போரை நிறுத்தினதற்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இதே போர் வந்து பல பேர் அறிந்திருந்தாங்க. இதே தமிழ்நாட்டுல தானே அந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்ற பிறகு முதல் பேரணியை தமிழ்நாட்டுல இருந்து தானே முன்னெடுத்தாங்க. இல்ல தமிழ்நாட்டில் நடந்தது, அதுல எல்லா மாநிலங்களிலும் நடந்தது. அது பொதுமக்களின் பிரதிநிதித்துவத்தில் இருக்கவங்க நடந்தது. அதுல நான் எந்த மாற்று கருத்து சொல்லல. ஆனா அதுக்கு முன்னால போர் வருவதற்கு காரணம் என்று சொன்ன உடனே, வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன உடனே போர் கூடாது, போர் மனித குலத்திற்கு எதிரானது சொன்ன குரல்கள் தமிழகத்தில் இருந்தால் ஒலித்துக் கொண்டிருந்தன. அதனால நம் நாட்டில் வந்து இன்னொன்று ட்ரம்ப் 10 வாட்டி சொன்னாரு, 14 வாட்டி சொன்னாரு அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருந்தால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். போர் நடவடிக்கை என்று ஒன்று இருக்கிறது. உதாரணத்திற்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்கெல்லாம் அழிக்க போறோம்னு சொல்லிட்டு செஞ்சாரு அப்படின்னு. இல்ல, போர் சரத்திலே இருக்கு. ஒரு நாட்டை நீங்கள் அணுகும் பொழுது எந்த விதத்திலும் சிவிலியன்ஸ் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அங்கே உங்களை தாக்க வருகிறோம் என்று சொல்வதில் ஒரு கருத்து. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அது போடப்பட்டதுதான். ஆக இது எல்லாமே போருக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லிக் கொள்ள முடியாது. என் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், என் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் அளவிற்கு முப்படைகள் வெளிநடத்தப்பட்டன. காங்கிரஸ் கட்சி இந்த அமைச்சரவை கூட்டம் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். எல்லாரும் ஒரு குரல்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பிரதமர் பின்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் ஓரணியில் திரண்டு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஒருமித்த குரலோட தான் பேசினாங்க. ஆனா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, போரை தொடங்கிய நீங்கள் நிறுத்துவது தொடர்பாக நீங்க முடிவெடுக்காம மூன்றாம் நாட்டை சேர்ந்த ஒரு தலையீடுக்கான அனுமதித்ததற்கான காரணம் என்ன, அதை மறுப்பதற்கு ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை தான் கேட்கிறாங்க. இல்ல, அதாவது ஒரு மூன்றாவது நாடு போரை நிறுத்தியது என்று அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே பதிவிடப்படவில்லை. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் நாம் எந்த வழிமுறையை மேற்கொண்டோமோ அந்த வழிமுறையில் தான் நாம் சென்றோம் என்று சொல்கிறார்கள். அதாவது உலக அரங்குல வெளியுறவுத்துறை கொள்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதனாலதான் சில விஷயத்தை நாம் முழுவதுமாக வெளியே சொல்ல முடியாமலும் இருந்திருக்கலாம். அதனால அவர் 11 வாட்டி சொல்லிக் கொண்டு போகிறார் என்றால் அதை மறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று. ஏன்னா வழிமுறையில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தான் முடிவெடுத்தோம் என்று சொல்லி இருக்கும் பொழுது ஒரு வலிமையான முடிவு எடுத்ததுனாலதான் பாகிஸ்தானை இந்த அளவுக்கு எதிர்கொண்டிருக்க முடியும். வலிமையான நடவடிக்கை எடுத்ததன் மூலமாகத்தான் பாகிஸ்தானை நாம் இந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கோம், தீவிரவாதத்துக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். நரேந்தர் சரண்டர் என்ற காங்கிரஸ் கட்சியுடைய விமர்சனம் தொடர்பாக மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தோம். 87 விழுக்காடு பேர் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? எனக்கு அந்த கணக்கெடுப்பு மேலே நம்பிக்கை இல்லை, நான் அதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கான ஒரு ப்ரொமோஷனல் எக்ஸசைஸ்ங்கிறதான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு சாமானிய மக்கள் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, ஏன் வந்து ஆபரேஷன் சிந்தூர்னு நம்முடைய ராணுவத்தை வந்து அனுப்பி நம்முடைய ராணுவம் வந்து நடவடிக்கைகளுடைய உச்சத்தில் இருந்து பாகிஸ்தானை நிலைகுலைய செய்கின்ற நேரத்திலே ஏன் திடீரென்று நிறுத்தப்பட்டது? அதற்கான விளக்கம் வந்து இதுவரைக்கும் இல்லை. தட் இஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ரெண்டாவது, அவர் வந்து நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், அப்படியே வந்து பாகிஸ்தானை கதிகலங்க அடித்து விட்டோம், அவர்கள் பயந்து போய் நிறுத்துங்கள் என்று கூறினார்கள், அதனால் வந்து நிறுத்தணும்னு எனக்கு பல இடங்கள்ல பேசுறாரு. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் எந்த இடத்திலும் அப்படி சொன்னதாகவோ அப்படி நடந்து கொண்டதாகவோ அந்த சமிக்கையே இல்லை. இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா அவங்களும் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம அந்த பிரதமர் பேசின பிறகுதான், நாட்டு மக்களை சந்திச்சு பேசின பிறகுதான் நம்முடைய பிரதமர் வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து உரையாற்றினாரு. அவர் பாராளுமன்றத்திலே அவர் பேசுகிறார், பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய பிரதமர் இன்னும் பாராளுமன்றத்தை கூட்ட மறுக்கிறார். இந்த நாட்டுல உச்சபட்ச அதிகாரம் வந்து பாராளுமன்றம். நான் ஒரு தகவல் சொல்றேன். நீங்க வந்து சீன போர் வந்து உச்சகட்டம், இந்தியா வந்து அந்த போரில் வெற்றி பெறவில்லை. அன்னைக்கு வந்து நேரு பெருமான் வந்து பிரதமராக இருக்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து ஒரு இளம் உறுப்பினர். அவர் வந்து பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று கேட்ட உடனே அந்த ஒரு உறுப்பினர் கேட்டார் என்பதற்காக அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு பாராளுமன்றத்தை கூட்டினார். வாஜ்பாய் அவர்கள் கார்கில் முடிந்த உடனே ஒரு கமிட்டியே போட்டார். இந்த கார்கில்ல நடந்ததெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டியில யார் இருந்தான்னா இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கருடைய தகப்பனார் தான் அந்த குழுவிலே உறுப்பினராக இருந்து கார்கில்ல நடந்ததை பற்றி அறிக்கையை தயார் செய்து அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வாதத்திற்கு வந்தது. நம்ம வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா,
பிரதமருடைய நடவடிக்கைகளை வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் உடனே உங்களுக்கு எல்லாம் தேசப்பற்று இல்லை என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், மும்பையில வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்தது. தாஜ் ஹோட்டல்ல வந்து தீவிரவாதிகளை வந்து அட்டாக் பண்ணாங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார்கள்? குஜராத்திலிருந்து பம்பாய் மும்பைக்கு வந்து அங்க வந்து செய்தியாளர்களை பார்த்து அவர் சொன்ன வாசகங்கள் எல்லாம் நீங்க திரும்ப போடுங்க. அதை போல காங்கிரஸ் பேசியிருக்கிறதா? இன்னைக்கு வந்து ஒரு கூட்டப்பட்ட சர்வகட்சி கூட்டத்தில் கூட வந்து பிரதமர் கலந்து கொள்ளல. ஆனா இந்த நாட்டினுடைய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் 2 பேரும் பிரதான அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை எதிர்க்கட்சியுடைய தலைவர்களும் அந்த கூட்டத்திற்கு போய் சேர்ந்து பிரதமர் வரவில்லை என்றால் கூட பரவாயில்ல, எங்களை அவமானப்படுத்தியதற்காக கூட நாங்கள் இதை பொதுப்படுத்தவில்லை, நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லி என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுங்கள் அப்படின்னு தான் கேட்டேன். சரி, இன்னைக்கு வந்து அரசாங்கம் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இந்திய ராணுவம் வந்து பிரதமருடைய காலடியில் கவிழ்ந்து கிடக்கிறது, தலைவணங்கி கிடக்கிறது என்று பேசுகிறார். இதெல்லாம் ராணுவத்தை அவமானப்படுத்துறது இல்லையா? நீங்க அதெல்லாம் வந்து சர்வேல கேட்க மாட்டீங்களா? இங்க வந்து அந்த சோஃபியா குரேஷிய வந்து பாகிஸ்தானுடைய சிஸ்டர்னு சொன்னாரு, அதெல்லாம் நீங்க சர்வேல இது சரியா தப்பான்னு கேட்க மாட்டீங்களா? அந்த அமைச்சர் மேல இதுவரைக்கும் பிரதமர் நடவடிக்கை எடுத்திருக்காரா? அது சரியா தவறான்னு நீங்க வந்து சர்வே எடுக்க மாட்டீங்களா? சர்வே வந்து ராகுல் காந்தி சொன்னதை மட்டும் தான் சர்வே எடுப்பீங்களா? என்ன சார் சர்வே? மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அதனால இந்த சர்வே முடிவுகளை நான் ஏற்றுக்கொள்வது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். 3வது கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். திரை தேச நலன் என்று வரும்போது தேச பாதுகாப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து வலுவான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் என்று கருதுகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது மக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திரு சுமந்த், ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட வர. भारत माता की தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கிய ஏறக்குறைய 30 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அரசியல் தளத்தில் நிறைய விவாதத்தை கிளப்பியிருக்கூடிய நிலையில் கருத்து கணிப்பை மூலமாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய முற்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் 3வது கேள்வியாக தேச நலன் என்று தேச பாதுகாப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து வலுவான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அவ்வாறு கருதுகிறீர்களா என்று கேட்கப்பட்ட போது ஆம் என்று ஏறக்குறைய 88 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள். இல்லை என்று 11 விழுக்காட்டினர் தங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 88 விழுக்காட்டினர் பிரதமர் நரேந்திர மோடியுடைய நடவடிக்கை தேச பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வியையும் பார்த்துடலாம். அந்த வகையில் இது போன்ற கருத்துக்கள் மூலமாக பாதுகாப்பு படைகளுக்கு காங்கிரஸ் கட்சி உரிய மரியாதை தருகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி மீது காங்கிரஸ் கட்சி முன்வைத்த விமர்சனத்தின் தொடர்ந்து இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. ஆம் என்று 13 விழுக்காட்டு பேரும், இல்லை என்று 86 விழுக்காட்டினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். 5வது கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் ஜவஹர்லால் நேருவும் ஆயுப் கானும் கையெழுத்திட்டதே தேச நலனை விட்டுக் கொடுப்பது என்று பாஜக கூறி வருகிறது. இதை நீங்கள் ஏற்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை 5வதாக முன்வைத்திருந்தோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஆம், தேச நலன் விட்டுக் கொடுக்கப்பட்டது என்று 83 விழுக்காட்டினர் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இல்லை என்று 16 விழுக்காட்டினர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 3 கேள்விகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க திரு சுமந்த். இதில் தேச நலன் என்று வரும்போது பிரதமர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, சர்வதேச அளவில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியாவுடைய நலனை விட்டு கொடுத்ததாகவும் நிறைய பேர் கருதுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அது மொத்தம் அந்த 16,000 பேர் கருதிட்டாங்க நீங்க சொல்றீங்க. அது வந்து இட் மே பி, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சரி என்று நான் நினைக்கவில்லை. இப்போ இதை விட பெட்டரா ஒரு ட்ரீட்டியை நெகோசியேட் பண்ணி காட்டட்டுமே பிரதமர். இது யாரும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே. இப்போ சிந்து நதியினுடைய அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அது இந்த 3 போர்களை தாண்டியும் அது நீடித்திருக்கிறது. இப்போ இந்தியா அதில் இருக்குது. இதனால வந்து தண்ணி அங்கே போகாமல் இல்லை, மக்களுக்கு புரியாது. அதாவது இங்கே வந்து அணை கட்டினாதான் வந்து தண்ணியை சேமித்து வைக்க முடியும். அணை இல்லாத வரைக்கும் தண்ணி பாகிஸ்தானுக்கு போயிட்டு தான் இருக்குது. இது சும்மா ஒரு பேப்பர்ல வந்து போடுறதுக்கு சொல்றதுக்கு ஒரு வீரா
பாதுகாப்பாக இருக்கிறதே தவிர உடனடியாக நதிநீர் நிற்பதில்லை, அங்கு போயிட்டு தான் இருக்கு. ஸோ முதல்ல அணையை கட்டணும், அணையை கட்டிட்டு அந்த நீரை நிறுத்தின அப்புறம் அவர் பகிரமா சொன்னாக்க சரி இது தவறு பாருங்க நாங்க செஞ்சு காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. பட் அதுவரை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தின் சூழ்நிலையை ஏற்பாற்போல் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு தவறு என்று கூறுவது ரொம்ப சுலபம், யார் வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ அதனால அதை வைத்துக்கொண்டு ஒரு போல் நடத்துவதே இது வெறும் ப்ராபகண்டாக்கு தான் இது செய்யுது, அவ்வளவுதான். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ப்ராபகண்டாக்கு தான் செய்றீங்க. இல்ல, அடுத்ததாக திரு காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாகூர் நினைக்கிறார். சார் வணக்கம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பிரதமர் நரேந்திர மோடி தேச நலனில் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய விமர்சனம் இந்தியாவுடைய ராணுவத்தை கலங்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படின்ற மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாருக்கும் தெரியும், 2009 இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பெஹல்காம்ல அட்டாக் நடந்த உடனே காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகள் அனைத்துமே அரசாங்கத்தோடு முழுமையாக நிற்கிறோம். அரசாங்கம் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாலே என்ன முடிவு எடுத்தாலும் சரி அரசாங்கத்தோடு நிற்கிறோம், நீங்கள் தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கள் என்று தான் சொன்னோம். அப்பொழுது யாருமே கேட்கல. என்னன்னா நீங்க மோடி அரசுக்கு அமித்ஷா அவர்களுடைய ராஜினாமாவோ அந்த விஷயங்கள்லாம் யாருமே பேசல. ஆனா அதுக்கு பின்னால 2 எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் வலியுறுத்தப்பட்டது, நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று. அப்பொழுதும் யாரும் ஒன்றும் கேட்கல. எப்ப கேட்டோம்? 18 நீங்க ட்ரம்ப் ட்வீட் போட்டவன தான் கேட்டோம். 10ஆம் தேதி இது ட்ரம்ப்புடைய ட்வீட் தான் எல்லாத்தையும் அதிர்ச்சியை உள்ளாக்கியது. ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்வீட்ல இந்த போர் நிறுத்தத்தை நான் சொல்லி இந்த போர் நிறுத்தம் நடக்குது அப்படின்னு வெளியே சொன்னதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் திரு மோடி இருந்ததுதான் காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பின் தான் கேள்வி எழுப்பார். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக அரசாங்கத்துடைய அனைத்து முடிவுகளுக்கும் முழுமையாக நாங்கள் துணை நிற்கிறோம். திரு மாணிக்கம் தாகூர், எப்போது போரை தொடங்கணும் என்று தெரிந்த தலைமைக்கு எப்போதை நிறுத்தணும் அப்படின்றது தெரியாதா? தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அத ட்ரம்ப் ட்வீட் போட்டவொடனே சொல்றதுதான் வருத்தமா உள்ளது. அதற்குத்தான் கேள்வி கேட்கிறோம். நீங்க நல்ல கேள்வி கேட்கறீங்க. தலைமைக்கு எப்பொழுது தொடங்கணும் தெரிஞ்ச தலைமைக்கு எப்ப நிறுத்தணுமான்னு தெரியுமாங்கிறத எப்பொழுதுமே இந்தியாவுடைய நிலையா இருந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக அது தெரியாத ஒரு தலைமையாக இருந்திருக்கிறது மோடி அவர்களுடைய தலைமை. ட்ரம்ப் சொல்லி நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. அதை எதிர்த்து உடனடியாக மோடி அவர்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். அவர் உடனடியாக ட்வீட் போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் தான் ட்வீட் பண்றாருல மோடி. ஒரு நாளைக்கு 3 ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு மோடி. மினிமம் 3 to 6 ட்வீட் மோடி அவர்களுடைய ட்வீட் இருக்கும் டெய்லி பாத்தீங்கன்னா. இதற்கு ஏன் 11 தடவை இதுவரைக்கும் திரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் சொல்லிதான் இந்த சண்டை நடந்துச்சு, நான் சொல்லிதான் நடந்திருக்கு, நான் சொல்லிதான் நிறுத்திருக்காங்க இந்தியா, நான் பயமுறுத்தினேன், நான் அவங்களை மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சொன்னாரு. அது எல்லாத்துக்கும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரே மோடி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் மறைக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, இதற்குத்தான் நரேந்தர் சரண்டர் சொல்றாரு அவரு. சரி, ஓகே. இது உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மாணிக்கம் தாகூர். திரு சுமந்த், இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு குளோபல் இரால இப்ப இந்தியாவுடைய பலத்தை உறுதி செய்த விதத்தை பார்க்கும்போது இந்தியாவுடைய பலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து எல்லா பாஜக தலைவர்களும் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த ராணுவத்துடைய முயற்சியும் கடின உழைப்பும் சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் போறது இல்லையா? இல்ல, ராணுவத்தை பத்தி யாருமே, ராணுவம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் ராணுவத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, எந்த இடத்துலையும் குறை சொல்லலையே. இன்ஃபேக்ட் ராணுவம் பெற்ற வெற்றியை ஏன் போர் நிறுத்தம் அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தினால் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் கேட்கிறாங்களே தவிர இதை ராணுவத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது முழுக்க அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அது ஒரு விஷயம். ராணுவம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. ராணுவம் நமக்கு அந்த வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா அழுத்தத்தினால் ஏன் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள்.
அதுக்கு அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்கறாங்க, ராணுவத்தை என்ன கேட்கறாங்க? நீங்க திருப்பி திருப்பி ராணுவத்தை வந்து அவமதிக்கிறது போல் இருக்கிறதுங்கிறது வந்து முழுக்க முழுக்க அது ஒரு உண்மையே இல்லை. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் அது எந்த விதமான உண்மையும் அதில் இல்லை. அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டியது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு, அதை செய்யறாங்க, அவ்வளவுதான். சார், இதையே இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். உள்ள கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சுமத். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறு தரப்பின் கருத்துக்களை இங்கே பார்த்தோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.